அன்பிற்குரிய சகோதரர்களே, நாங்கள் ஒவ்வொருவரும் நோய்வாய்ப்படுகிறோம். எங்களுடைய குடும்பத்தில் மனைவி, பிள்ளைகள் எல்லோரும் நோய்வாய்ப்படுகிறார்கள். இந்த நோய்வாய்ப்படுகிற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துஆவை கற்றுத் தருகிறார்கள். எங்களுக்கு அந்த நோயாளியை விசாரிக்கிற வேளையில் அவர்களுக்கு ஆறுதல் வார்த்தையாகவும் அது அமையும், அது ஒரு பிரார்த்தனையாகவும் அமையும். அந்த பிரார்த்தனை மூலமாக அந்த நோயாளியினுடைய நோய் குணமாக வாய்ப்பிருக்கு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறக்கூடிய செய்தி புகாரில் வரக்கூடியது. அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய குடும்பத்தாரில் சிலரை அவர்கள் நோயாளியாக இருக்கிற போது தனது வலது கையால் தடவுவார்கள். வலது கையால் தடவி என்ன துஆ ஓதுவார்களாம்? அல்லாஹும்ம ரப்பன் நாஸ் அஸீபில் பஸ் இஷ்ஃபிஹி வ அன்த ஷாஃபி லா ஷிஃபாஅ இல்லா ஷிஃபாஉக் ஷிஃபாஅன் லா யுகாதிரு ஸகமா என்ற இந்த துஆவை ஓதுவார்கள். இதை நாங்கள் ஒவ்வொரு தகப்பனும் பாடமாக்கி வைத்திருக்க வேண்டும், ஒவ்வொரு தாயும் பாடமாக்கி வைத்திருக்க வேண்டும், ஒவ்வொரு முஸ்லிமும் பாடமாக்கி வைத்திருக்க வேண்டும். ஒரு நோயாளியிடம் போறோமா, அந்த நோயாளியை தடவி இந்த மாதிரியாக துஆவை ஓதுவது. அல்லாஹும்ம ரப்பன் நாஸ், அழகான கருத்து. மனிதர்களின் இரட்சகனே, இந்த நோயை நீ போக்குவாயாக, நீதான் நோயை போக்காட்டுபவன், உன்னை தவிர நோயை போக்காட்டுவன் இல்லை, நீயே சுகத்தை வழங்குபவன். எனவே இந்த நோயை முழுமையாக அழிக்கக்கூடிய விதத்திலே இந்த சுகத்தை கொடுப்பாயாக எங்கக்கூடிய விதமாக வரக்கூடிய துஆ. இதை ஒவ்வொரு தாய்மாரும் என்று அவர்கள்தான் ஒரு பிள்ளைகளுக்கு நோய் வந்தால் அவர்கள்தான் வீட்டிலே பிள்ளைகளை கூடுதலாக இருந்து பார்க்கிறவர்கள் ஓத வேண்டும். அதுக்கு நேர காலம் கிடையாது. இது மௌலைமார் ஓதுற துஆ அல்ல. எல்லா மூமின்களும் மற்ற மூமினை நோய் விசாரிக்க போகிற போது ஓத வேண்டிய துஆ. இதைத்தான் செய்ய வேண்டுமே தவிர அதற்கு மாற்ற நோய் விசாரிக்க போறோம்னா அப்பிள் எடுத்து போகணும், உறைஞ்ச எடுத்து போகணும், அங்கர் எடுத்து போகணும் என்று தேவையில்லாத பழக்கத்தை பழகி கடைசியாக நோய் விசாரிக்க போறதே விட்டுட்டு நாம போறண்டால் குடும்பத்தில் இந்த சாமான் செமக்கணும்ன்றதுக்காக நாம் இதை விட்டுட்டோம். நீங்க இவ்வளவு சாமான தூக்குறதை விட இந்த துஆவை எடுத்துக்கொள்ளுங்கள். அது நீங்க 1000 அங்கர் வாங்குறதை விட சிறந்ததாக இருக்கும், நோயாளிக்கு மிக ஆறுதலாக இருக்கும். போய் அழகாக அவருக்கு முன்னால் இதை ஓதுங்கள். அல்லாஹு தஆலா இந்த சுன்னாவை பின்பற்றுவதற்கு பெண்கள் ஆண்கள் இருசாராருக்கும் அருள்பாலிப்பானாக.